மனிதன் பாவம் செய்ததினாலே அதனுடைய விளைவு மரணம். மரணம் என்றால் உடல் ரீதியான மரணம் மட்டும் அல்ல, கடவுளிடத்திலிருந்து நிரந்தரமாய் பிரிக்கப்படுவதுதான் மரணம். அது இந்த உலகத்தில் மனுஷன் பாவம் செஞ்சதுனால கடவுளை விட்டு பிரிஞ்சு வாழ்கிறான். கரண்ட் இல்லாமல் ஒரு வீடு கட்டி இருக்கிற மாதிரி தான், ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் தான் இருக்கும். அதே போல் நிரந்தரமாக நித்தியமாக ஒரு நாள் பிரிக்கப்படுவான். அது பாவத்தின் சம்பளம். ஆனால் தேவனுடைய கிருபை வரம் என்றால் தேவன் கொடுக்கிற ஈவு, கிஃப்ட், கடவுள் கொடுக்கிற பரிசு, காசு கொடுக்காம கிடைக்கிறது தான் பரிசு. இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் என்றால் கடவுளை விட்டு பிரிக்கப்படுவது, நித்திய ஜீவன் என்றால் கடவுளோடு நிரந்தரமாக இணைக்கப்படுவது. அவருக்குள்ளே இருக்கிற என்னெல்லாம் ஜீவன் இருக்கிறதோ, தன்மை இருக்கிறதோ, நன்மை இருக்கிறதோ, அதை எல்லாம் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வது.